நாளை மறுதினம் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் என்ற முடிவை மக்கள் ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதனுடைய முடிவுகள் ஒரு 12 மணியிலிருந்து 1 மணி வரை வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற தமிழகத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது நிச்சயமான ஒன்று என்று மக்களுடைய கருத்து வெளிவந்திருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே வர இருக்கிறது. மத்திய தொகுதியை பொறுத்தவரை புதிய நீதி கட்சியின் சார்பில் நம்முடைய இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள். மதுரையில் இருக்கின்ற 10 சட்டமன்றத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு கூட்டணியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலே சுந்தர்சி அவர்கள் மத்திய தொகுதியிலே மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்று நம்புகின்றோம். மக்கள் அதற்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். வேளாங்கண்ணி அது அவர்களுடைய சொந்த விருப்பம். யார் வேண்டுமானாலும் எந்த ஆலயத்திற்கும் போகக்கூடிய வாய்ப்பு தமிழகத்திலே மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆலயங்களும் கொடுத்திருக்கிறது. ஆகவே அதில் போவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. தேர்தலில் வந்து எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதிமுக வந்து மெஜாரிட்டி கிடைக்காததுக்கு ஆதரவு. அது போன்ற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வராது. தமிழகத்தை பொறுத்தவரை திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார்கள். அது நிச்சயமான ஒன்று.